யாருமே தமிழ்ச்செல்வி சொல்கிறத காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. யாருமே தமிழ்ச்செல்வி சொல்கிறத நம்பவும் இல்லை. தமிழ் தான் மேலே தப்பே இல்லை, நான் அப்படி ஒரு ஃபோன் கால் பண்ணவே இல்லைன்னு சொல்லி இங்கே இப்போ ரொம்ப சொல்கிறாங்க. ஆனால் கூட இருக்க ஈஸ்வரி மற்றவங்க எல்லாரும் எங்கள் தமிழ்ச்செல்விக்கு எதிராக தான் நிற்கிறாங்க. என்னையா செய்து பார்த்துக்கிட்டு இருக்கேன், உன் பொண்டாட்டின்னு தலையில் தூக்கி வச்சு ஆடுவேன். ஆனால் அவள் இன்னைக்கு பண்ணியிருக்க காரியத்தை நீயே பார்த்தல, எந்த மாதிரியான ஒரு காரியத்தை பண்ணிவிட்டு அதை நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லிட்டு இருக்கா பாரு. இங்கே பெத்த அப்பனே தமிழ்ச்செல்வி தான் என்கிட்ட பேசினதா சொல்லிட்டு இருக்கான். அவன் ஒரு பக்கம் உண்மையை சொல்கிறான். இவன் என்னடானா நான் பண்ணவே இல்லைன்னு சொல்லி இங்கே வீட்டில் இருக்க எல்லாரையும் ஏமாத்தலாம் நினைக்கிறான். இதெல்லாம் எதுக்காக, நீங்கள் திரும்பவும் அவள் சொல்கிறத நம்புவீங்கன்றதுக்காக தான் அப்படின்னு சொல்ல சேது உடனே தமிழ்ச்செல்வியை பார்த்து கோவத்தில் நீ இப்படியெல்லாம் இருப்பேன்னு நினச்சி கூட பார்க்கவே இல்லை தமிழ். ஆரம்பத்திலே உன் மேலே எனக்கு சின்ன சந்தேகம் இருந்துக்கிட்டே தான் இருந்தது. ஆனால் நீ எங்கள் அப்பாவுக்கு எதிராக இவ்வளோ பெரிய விஷயத்த பண்ணின பிறகு உன்னை நான் இன்னைக்கு இல்லை என்றைக்குமே மன்னிக்க மாட்டேன்னு சொல்லும்போது தமிழ் அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டே இருக்காங்க. ஒரு வார்த்தை கூட பேசாமல் அங்கே இருக்க மோகனாவிலேருந்து எல்லாருமே தமிழ்ச்செல்வியை தான் திட்டுறாங்க. என்னமாம்மா இந்த வீட்டில் எங்களுக்கு ஒரு நியாயம், உங்கள் மருமகள்னா உங்கள் மருமகளுக்கு ஒரு நியாயமா? என்ன எல்லாருக்கும் இந்த வீட்டில் என்ன தண்டனை கொடுப்பீங்களோ அதே தண்டனையை இங்கே இவளுக்கும் கொடுங்க. ஏன்னா ஏற்கனவே இந்த வீட்டை விட்டு போன சாவித்திரியும் தாமரையும் இந்த வீட்டில் தப்பு பண்ணதுனால தானே வீட்டுக்குள்ளே வரக்கூடாதுன்னு வெளியே அனுப்பிவிட்டீங்க. அதே மாதிரி தண்டனையை இங்கே தமிழுக்கும் கொடுங்க அப்படின்னு சொல்லும்போது உடனே தமிழ்ச்செல்வியும் எல்லாருமே பார்க்குறாங்க. யாருமே இங்கே சப்போர்ட் பண்ணலை. என்னம்மாச்சி நீயும் பேசு, உன் பங்குக்கு என்ன பேச முடியுமோ நீங்களும் பேசுங்க மாச்சி அப்படின்னு சொல்ல. இல்லடி அது அப்படின்னு நின்றுகிட்டு இருக்கும்போது தமிழ்ச்செல்வி நான் எல்லாரையும் பார்த்து ஒரே ஒரு விஷயத்த தான் சொல்கிறேன். எனக்கு யார் மேலேயும் எந்த கோவமோ இவருப்போ இல்லை. எல்லாரும் என்னை இந்த வீட்டில் இருக்கவரையும் ரொம்ப அன்பாகவும் அக்கறையாகவும் தான் பார்த்துக்கிட்டீங்க. நீங்களே என்னை இந்த வீட்டை விட்டு வெளியே போகணும்னு சொல்லி அவமானப்படுத்துறதுக்கு முன்னாடி நானே இந்த வீட்டை விட்டு வெளியே போகிறேன் அப்படின்னு தமிழ் சொல்கிறாங்க. இதை கேட்டதும் சேதுவும் எல்லாத்தையும் பண்ணிவிட்டு இப்போ நீ நல்லவளாட்ட நடந்துக்கிட்டா என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னு சொல்லி சேது திட்ட என்ன செய்து திரும்ப திரும்ப தமிழுக்கு சப்போர்ட் பண்ணுற விதமாகவே அவளை இந்த வீட்டில் இருக்க வைக்கலான்னு நினைக்கிறியான்னு அப்படின்னு சொல்ல அங்கே நின்றுகிட்டு இருக்க தமிழ் கோவத்தில் எங்கள் ஈஸ்வரியையும் கூட நின்றுகிட்டு இருக்க சித்ரா எல்லாருமே பார்த்து முறைக்கவும் செய்கிறாங்க. தமிழ்ச்செல்வி உடனே இங்கே சேதுவை பார்த்து கேட்குறாங்க. 9:30 6 நிமிஷம் நான் அந்த ஃபோன் கால் பேசினதா நீங்கள் சொல்கிறீங்கல்ல, 9:30க்கு நான் என்ன பண்ணிக்கிட்டு இருந்தேன்னு உங்களுக்கு தெரியாதா அப்படின்னு சேதுவை பார்த்து கேட்க என்ன செய்து என்ன சொல்லுது தமிழ் அப்படின்னு உடனே அங்கே ராஜாங்க கேட்க ஆமாம் இங்கே தமிழ்ச்செல்வி 9:30க்கு குளிக்க போயிருந்தா, அதுக்கு பிறகு தான் வெளியே வந்தா. வெளியே வரும்போது ஃபோன் கையில் தானே இருந்துச்சு அப்படின்னு சொல்ல உடனே அப்போ தான் போன உசுறு திரும்பி வந்த மாதிரி மூச்சு விடுறாங்க இங்கே ஈஸ்வரி சித்ரா ஐஸ்வர்யம் 3 பேருக்கும் அப்போ தான் நிம்மதியாக இருக்குது. சேது நீ சொன்னதெல்லாம் சரிதான், தமிழ்ச்செல்வி தான் இந்த ஃபோன் எடுத்து பேசியிருக்கணும். தமிழ்ச்செல்வி குரலில் எங்கள் அவங்க அப்பாட்ட பேசியிருக்காங்க. தமிழ்ச்செல்வி தான் பேசினதா அவங்க அப்பாவே சொல்கிறாரு. இதுக்கு மேலே வேறு என்ன ஆதாரம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கவும் செய்கிறாங்க. வசமான இடத்துல மாட்டிக்கிட்டோன்னு இங்கே நினச்சிட்டு இருக்க அதே வேளையில் தனம் நீ போய் என் ஃபோனை எடுத்துகிட்டு வா அப்படின்னு சொல்லும்போது அடுத்து என்ன பண்ண போகிறான்னு தெரியலையே. இங்கே பாரு தமிழ், இதுக்கப்புறம் நீ என்ன ட்ராமா பண்ணாலும் இந்த வீட்டில் இருக்க முடியாது. அதான் பேக்கை எடுத்துகிட்டு கிளம்பிட்டல, முதல்ல இந்த வீட்டை விட்டு போ அப்படின்னு அங்கே திட்டமும் செய்கிறாங்க. உடனே ஐஸ்வர்யா இவள்கிட்ட இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருந்தா பார்த்தாது அந்த தாமரையும் சாவித்திரியையும் எப்படி வீட்டை விட்டு வெளியே அனுப்புனாமோ அதே போல் இவளையும் இந்த வீட்டிலேருந்து வெளியே அனுப்புனா தான் ஆகணும். தமிழ்ச்செல்வியுடைய கழுத்தை பிடிக்க போகும்போது அங்கே நின்றுகிட்டு இருக்க காவியா அந்த ஐஸ்வர்யா கன்னத்திலேயே பல்லான்னு ஒன்று விடவும் செய்ய ஐஸ்வர்யா சுருண்டுகிட்டு கீழே விழவும் செய்கிறாங்க. ஐஸ்வர்யா என்ன பண்ணுற நீன்னு அங்கே நின்றுகிட்டு இருக்க அவங்க ஈஸ்வரி கேட்குறாங்க. ஈஸ்வரி கேட்டதுமே இப்போ எதுக்கு, அதுவும் மாசமாக இருக்கான்னு கூட பார்க்காம கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளுறதுக்கு யாரோ கழுத்தை பிடிப்பான், நீங்களாம் அதை பார்த்துக்கிட்டு அமைதியாக நிற்கிறீங்க. இந்த வீட்டுக்கும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்க அந்த பதவிக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை. வீட்டில் கூட இருக்க ஒருத்தவங்களே உங்களால் நம்ப முடியலைன்னா மக்களுக்கு நீங்களாம் என்ன தான் செய்ய போகிறீங்கன்னு சொல்ல காவியா பார்த்து பேசுன்னு உங்கள் செய்து சொல்லும்போது உங்கள் மேலே இந்த மரியாதை எனக்கு இல்லாமல் போச்சுன்னு காவியாவும் திட்டுறாங்க. தனமும் உடனே ஃபோன் எடுத்துகிட்டு இந்தாக்கா அப்படின்னு கையில் கொடுக்க தமிழ் நீ அந்த ஃபோனை பண்ணலைன்றதில் உறுதியாக இருக்கலன்னு சொல்ல எனக்கு நல்லா தெரியும் காவியா, அந்த ஃபோனை நான் பண்ணவே இல்லை. ஏன் ஃபோன் நின்று எங்கள் அப்பாவுக்கு ஃபோன் போயிருந்துச்சுன்னா என்னுடைய கால் ஹிஸ்ட்ரியை பார்க்கணும்ல, அதுக்காக தான் வந்தேன்னு சொல்லும்போது உடனே ஓப்பன் பண்ணி பார்க்குறாங்க. கால் ஹிஸ்ட்ரியில் இல்லை, டெலிட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு
தன்னுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் பார்க்குறாங்க. அதுலேயுமே இல்லை, எல்லாம் டெலிட் ஆகிருக்கு. இதெல்லாம் பார்த்ததுமே எங்கள் தமிழ்ச்செல்வி வந்துட்டு, அப்போது என் நம்பர்லேருந்து ஃபோன் போயிருந்துச்சுன்னா அதை நான் வச்சுருந்துருக்கணும்லன்னு சொல்லிட்டு கேட்க, அது எப்படி, நீ பிரச்சனையிலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அதை டெலிட் பண்ணியிருந்துருக்கலான்னு சொல்ல, அப்படி தப்பிக்கணும்னு நினச்சிருந்தா எங்கள் அப்பா கிட்ட சொல்லி நான் தான் இதை பண்ணேன்னு சொல்லிடாதீங்கப்பா, இந்த விஷயம் வீட்டில் இருக்க யாருக்கும் தெரிய வேண்டான்னு அதை நான் சொல்லியிருந்துருக்கணும்ல. இவ்வளோ விஷயத்தை எங்கள் அப்பா கிட்ட பேசினேன்னா ஏன் எனக்கு பிரச்சனை வரக்கூடாது, அதுலேருந்து தப்பிக்கணுங்கிறதுக்காக அதை பற்றி எங்கள் அப்பாட்ட நான் பேசாமல் இருந்திருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்ச்செல்வி நியாயமான ஒரு கேள்வியை முன்வைக்க காவியாவும் அதுக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. தமிழ்ச்செல்வி கேட்குறது நியாயம் தானே, இப்போ தான் அவளை நீங்கள் இந்த வீட்டில் ஏற்றுக்கிட்டீங்க, ரொம்ப சந்தோஷமாகவும் பார்த்துக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இருக்கப்போ இந்த வாழ்க்கையை விட்டு போகணுன்னு தமிழ் நினைப்பாளா? அப்படியே நினச்சிருந்தாலும் ஒருவேளை அவங்களுக்கு உதவி பண்ணி எல்லாமே கல்யாணத்தை போய் பண்ணி வச்சுருந்தாலும் தமிழ்ச்செல்வி இந்த விஷயத்த அப்பா கிட்ட சொல்லியிருக்க மாட்டால. அவர் அப்பா உண்மை தான் சொல்கிறாரு, ஆனால் பேசினது தமிழ்ச்செல்வியாக இருக்க முடியாதுன்னு காவியா உறுதியாக சொல்ல, மோகன் அவளேருந்து எல்லாரும் என்ன காவியா நீயும் அவளுக்கு சப்போர்ட் பண்ணிகிட்டு இருக்கன்னு சொல்லி இங்கே கேள்வி கேட்குறாங்க. யாரும் எனக்காக சப்போர்ட் பண்ண வேண்டாம், என்கிட்ட இருக்க என்னுடைய ஆதாரமே போதும் அப்படின்னு தமிழ்ச்செல்வி சொல்லிட்டு தன்னுடைய மொபைல் ஃபோனில் யார் வந்துட்டு இங்கே லாக் எடுத்து அதை அவங்க முயற்சி பண்ணி ஃபோன் பண்ணுறாங்க அப்படின்றத பார்க்குறதுக்கு ஒரு அப்ளிகேஷன் இன்ஸ்டால் பண்ணி வச்சுருக்காங்க. அதில் அந்த ஐஸ்வர்யாவுடைய முகம்தான் இங்கே ரெக்கார்ட் ஆகிருக்கு. ஐஸ்வர்யா எதுக்காக என் ஃபோனை எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த விஷயத்தை கேள்வியை முன்வைக்கிறாங்க. ஐஸ்வர்யாவா அப்படின்னு எல்லாருமே ஐஸ்வர்யாவை பார்க்க, ஐஸ்வர்யா நீ தமிழ்ச்செல்வியுடைய ஃபோனை எடுத்தியா அப்படின்னு கேட்கும்போதும், அது நான் எதுக்காக அவள் ஃபோனை எடுக்க போகிறேன், அவள் தான் தேவையில்லாமல் ஏதோ பேசுகிறானா நீங்களும் அதை நம்பிட்டு இருக்கீங்கன்னு சொல்லும்போது, நீ தான் என் ஃபோனை எடுத்திருக்க, நீ தான் என் ஃபோனில் பேட்டர்ன் போட்டிருக்க, லாக் பண்ணி எடுத்திருக்கன்னு சொல்லிட்டு இப்போ அவளுடைய ஃபோன் ரெக்கார்ட் ஆனதை, அந்த அவளுடைய ஃபேஸ் ரெக்கார்ட் ஆனதை எடுத்து காட்டுறாங்க. எல்லாருமே அதை பார்த்து ஒரு நிமிஷம் ஷாக் ஆகுறாங்க. அப்போ தான் காவியா இந்த விஷயத்த சொல்கிறாங்க. இந்த மாதிரியான ஒரு அப்ளிகேஷனை இன்ஸ்டால் பண்ணி வைக்க சொன்னதே நான் தான், அதை தான் இங்கே தமிழ்ச்செல்வியும் பண்ணவும் செஞ்சுருக்கா அப்படின்னு சொல்ல வீட்டில் இருக்க அத்தனை பேரும் ஆடி போகிறாங்க. ஆல்ரெடி இந்த விஷயத்த தமிழ்ச்செல்வியோ என்கிட்ட முன்கூட்டியே சொல்லிட்டா. இப்போ தான் நான் போலீஸ்க்கு ஃபோன் பண்ணியிருக்கேன், அவங்களே நேரில் என்ன எதனை விசாரிப்பாங்கன்னு சொல்ல, காவியா என்ன பண்ணியிருக்க அப்படின்னு சொல்லிட்டு ஈஸ்வரி பதட்டப்பட, உங்களையும் சேர்த்து தான் அரெஸ்ட் பண்ணிட்டு போவாங்கன்னு சொல்லவும் செய்கிறாங்க காவியாவும். காவியா சொன்ன கொஞ்ச நேரத்திலேயே போலீஸ் இங்கே வந்துடுறாங்க. போலீஸ் வந்த கையோடு அங்கே நின்றுகிட்டு இருக்க ஐஸ்வர்யாவையும் கூட நிற்கிற அந்த ஈஸ்வரியையும் பிடிச்சு கூட்டிகிட்டு போகலான்னு முயற்சி பண்ணும்போது, இந்த இடத்துல உண்மை என்னன்னு எங்களுக்கு தெரிஞ்சாகணும் அப்படின்னு காவியாவும் கேட்டுக்கிறதுனால, எங்கள் அப்பாவை பற்றியும் தெரியும், பத்தாததுக்கு இவர் எப்படிப்பட்டவர்னு தெரியும், இவரும் கட்சியில் முக்கிய பொறுப்பில் இருக்கிறவர் தானே அப்படின்னு சொல்லும்போது, என்ன ஐயா பார்த்துட்டு இருக்கீங்கன்னு சொல்லி கேட்கும்போது, உடனே அதுக்கு ராஜாங்கமும் என்ன எதனை விசாரிங்க மேடம்னு சொல்ல, அதே வீட்டில் அங்கேயே வச்சு ஐஸ்வர்யாவுக்கு பல்லான்னு ஒரு அறையை விடும்போது ஐஸ்வர்யா கீழே போய் இங்கே கீழேயும் விழுகிறாங்க. உண்மையை சொல்ல போறியா இல்லை உன்னை போலீஸ் ஸ்டேஷன் கூட்டிகிட்டு போய் உன்னை முட்டி தட்டணுமான்னு சொல்லும்போது, இங்கே பயந்து போன ஐஸ்வர்யாவும் நான் தான் ஃபோன் எடுத்தேன், எனக்கு எங்கள் அத்தை கொடுத்த ஐடியாவில் தான் இதெல்லாம் நான் செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உண்மையை ஒத்துக்கிறாங்க. அடித்த அடியில் வழி தாங்க முடியாமல் உண்மையை ஒத்துக்கிறாங்க ஐஸ்வர்யாவும். உண்மை என்னென்னு வீட்டில் இருக்க எல்லாருக்குமே தெரிஞ்சு போயிடுது. வீட்டில் இருக்க எல்லாரும் அந்த ஐஸ்வர்யாவையும் ஈஸ்வரியையும் சித்ராவையும் தான் திட்டுறாங்க. சொந்த குடும்பத்துக்களே இவ்வளோ பெரிய பழியை நீ பண்ணியிருக்கல, இதுக்கப்புறம் இவங்களுக்கு இந்த வீட்டில் மட்டும் இல்லை போலீஸ் ஸ்டேஷனில் தான் இருந்தாகணும்னு சொல்லி இங்கே வீட்டை விட்டு வெளியே அனுப்புகிறாங்க. போலீஸை கைது பண்ணிட்டும் போகிறாங்க. அவங்க 3 பேரும் கெஞ்சி கூத்தாடுறாங்க. ஆனால் யாரும் இங்கே அவங்க பேச்சை காது கொடுத்து கேட்க தயாராக இல்லை. தமிழ் எங்களை மன்னிச்சிரு தமிழ், உன் ஃபோன்லேருந்து நம்பர்லேருந்து ஃபோன் வந்ததுன்னு உங்கள் அப்பா சொன்னதும் உங்கள் அப்பாவே சொல்லும்போது நாங்கள் அதை நம்பாமல் எப்படி இருக்க முடியும்னு சொல்லி கேட்க, வேண்டாம் யாரும் இதுக்கான விளக்கத்தை என்கிட்ட கொடுக்க வேண்டாம், இதுக்கப்புறமும் நான் இந்த வீட்டில் இருக்கணுமா அப்படின்றதான் எனக்குள்ள ஒரு கேள்வியாக இருக்கு. இந்த வீட்டில் இனி இருக்க போகிறதில்லன்னு சொல்ல காவியா உடனேயே இங்கே தமிழை பார்த்து, ஏன் தமிழ் அதை நீ தப்பு பண்ணலைன்னு ஒவ்வொரு தடவையும் இந்த வீட்டில் நான் தப்பு பண்ணலைன்னு நிரூபிச்சு உண்மையிலே நான் ரொம்ப சோர்ந்து போயிட்டேன் காவியா. இதுக்கப்புறமும் என்னால் இந்த வீட்டில் எப்படி வாழ முடியும்? கொஞ்சம் கூட கட்டின மனைவி மேலே நம்பிக்கை இல்லாதம பேசுகிற ஒரு புருஷன் கூட எப்படி என்னால் இருக்க முடியும்? இனி நானும் என் குழந்தையும் இனி எப்படி இருக்கணுமோ அதை நான் முடிவு பண்ணிட்டேன். அப்பாவா இனி அவங்கள தேடியும் அவங்கள கஷ்டப்படுத்தியும் வாழ போகிறதில்ல, இனி இவங்க கிட்ட நிரூபிச்சு நான் எப்படிப்பட்டவ உண்மையானவன்னு சொல்லிட்டு அதுக்கேற்றது போல இந்த வீட்டில் வாழ போகிறதில்லன்னு சொல்ல மோகனா ஓடி கெஞ்சுறாங்க. தமிழ் என்னை மன்னிச்சிரு தமிழ், எல்லாரையுமே மன்னிச்சிரு தமிழ்னு சொல்லிட்டு கெஞ்சவும் செய்ய தமிழ்ச்செல்வி வீட்டிலேருந்து பேக் எடுத்துட்டு ஒரு பக்கம் கிளம்பி போகவும் செய்கிறாங்க. சேதுவும் ஓடி கெஞ்சுறாங்க. அப்பத்தான் கெஞ்சுறாங்க. யார் பேச்சையுமே இங்கே தமிழ்ச்செல்வி கேட்க தயாராக இல்லை. உண்மையை நிரூபிக்கணும்னு நான் நினச்சேன், உண்மையை நிரூபிச்சிட்டேன். இந்த தப்பை நான் பண்ணலைன்னு நீங்கள்
தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்கப்புறமும் இந்த வீட்டில் நான் வாழணும்னு அவசியம் எனக்கு கிடையாது அப்படின்னு தமிழ்ச்செல்வி முடிவெடுத்து போகிறாங்க. ஒரு பக்கம் அவங்க 3 பேரையும் போலீஸ் கைது பண்ணிட்டு போக, இன்னொரு பக்கம் இங்கே தமிழ்ச்செல்வி இந்த வாழ்க்கையை வேணாம் இவங்களும் வேணான்ற ஒரு முடிவோட இந்த வீட்டை விட்டு போகவும் செய்கிறாங்க.